نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كتب عليكم إذا حضر أحدكم الموت إن ترك خيرا الوصية للوالدين والأقربين بالمعروف حقا على المتقين فمن بدله بعدما سمعه فإنما إثمه على الذين يبدلونه إن الله سميع عليم فمن خاف من موص جنفا أو إثما فأصلح بينهم فلا إثم عليه إن الله غفور رحيم. الله تعالى கூறுகிறான், உங்களில் ஒருவருக்கு மரண நேரம் நெருங்கிவிட்டார், அதனுடைய அறிகுறி தெரிய ஆரம்பித்து விட்டார். அவர் பொருளை விட்டு சென்றால் பெற்றோர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் நல்ல முறையில் நீதமான முறையில் வசியத் செய்வது கடமையாக்கப்பட்டுள்ளது, உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. இது இரையச்சம் உள்ளவர்களின் மீது இரையச்சம் உள்ளவர்கள் மீது அவசியமாக இருக்கிறது. யார் அந்த வசியத்தை, மரண நேரத்தில் செய்யப்படக்கூடிய அந்த வசியத்தை செவியுற்றதற்கு பிறகு அதை மாற்றுவாரோ அவர் அதனுடைய குற்றம் பாவம் அதை மாற்றியவர் மீதே இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் செவியுறக்கூடியவனாகவும் அறியக்கூடியவனாகவும் இருக்கிறான். மேலும் யார் அந்த வசியத் செய்தவரிடத்திலிருந்து தவறையோ அல்லது ஒரு தகைபட்சமான வசியத்தையோ பயப்படுவாரோ அவர் அவர்களுக்கு மத்தியிலே இணக்கமாக்கி வைக்கலாம், அதை சீர் செய்யலாம். அவர் மீது அது குற்றம் அல்ல. நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனும் இரக்கமுள்ளவனுமாக இருக்கிறான். இப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் இப்பொழுது ஓதப்பட்ட 3 வசனங்கள். இந்த வசனங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஷரியத்தில் உள்ள வசியத் என்ற ஒரு சட்டத்தை பற்றி இங்கே குறிப்பிடுகிறார். ஐயாமுல் ஜாஹிலியாவில் அறியாமை காலத்துல வளமை என்னவா இருந்துச்சு சொன்னா, ஒருவர் இறந்து விட்டார், அவருடைய பொருளை அவருடைய மனைவி இன்னும் அவருடைய பிள்ளைகளுக்கு, இன்னும் குறிப்பாக அதுல ஆண் குழந்தைகளுக்கு மட்டும் அந்த பொருளை கொடுத்து விடுவார்கள். அவர்கள் அதை எடுத்துக் கொள்வார். மனைவியும் ஆண் குழந்தைகள் மட்டும் அந்த பொருளை எடுத்துக்கிடுவாங்க. அவர் விட்டுட்டு போன சொத்து சோகங்கள் பொருள்கள் அனைத்து. அந்த இறந்தவருடைய பெற்றோர்கள் மற்ற உறவினர்கள் இவர்களுக்கு யாருக்கும் எந்த பங்கும் அந்த விட்டு சென்ற பொருளிலிருந்து கிடைக்காது. அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது ஆரம்ப காலகட்டத்தில், இஸ்லாமியுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய வலிமையை மாற்றுவதற்காக வேண்டி வசியத்துடைய சட்டத்தை ஏற்படுத்தினார். வசியத் அப்படின்னு சொன்னா, ஒருவர் தான் இறப்பதற்கு முன்னாலேயே தான் இறந்த பிறகு என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய பொருளுடைய விஷயத்தில் என்ன செய்ய வேண்டும், பொருளை எப்படி பங்கிட வேண்டும் என்பதையெல்லாம் அவர் சொல்லிவிட்டு செல்வது, இதற்கு பெயர் வசியத் என்று சொல்லப்படும். அப்ப வசியத் அப்படிங்கிறதுக்கு அசல்ல மரணத்தை நெருங்கியவர் அப்ப எதையெல்லாம் சொல்லுகிறாரோ, அதாவது அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதை நிறைவேற்ற வேண்டும், அதுக்கு வசியத் அப்படின்னு சொல்றார். இப்படி வசியத் செய்வது அவர் மீது கடமையாக ஆக்கப்பட்டது. பெற்றோர்களுக்காக மற்ற உறவினர்களுக்காகவும் அவர் வசியத் செய்ய வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் இதில் சொல்லி காட்டுறார். 1வது வசனத்துல, உங்களில் ஒருவர் மரணத்தை நெருங்கக்கூடிய சமயத்தில் அவருக்கு மரணம் ஏற்பட போகிறது என்று இருந்தால், அவர் மரணிப்பதற்கு முன்னாலேயே சொத்தை விட்டு செல்வதாக இருந்தால் தன்னுடைய பெற்றோர்களுக்காகவும்
அதாவது ஏற்கனவே பிள்ளைகள் அவர்களுக்கு அவர்கள் எடுத்துக்கொண்டிருந்தார்கள், அவர்கள் அதில் உரிமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், எடுத்துக்கொள்கிறார்கள். பெற்றோர்கள் எல்லாம் அவர்கள் ஏற்கனவே அதை விட்டும் அந்த பொருளை விட்டும் நிராசையாக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். அதனால அவர்களுக்காகவும் மற்ற உறவினர்களுக்காகவும் நல்ல முறையில் நீதமான முறையில் வசியத் செய்வது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா அந்த வசியத் என்ற ஒரு கடமையை ஏற்படுத்தினார். இது இஸ்லாமினுடைய ஆரம்ப காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் இந்த அதாவது பெற்றோர்கள் அநீதமிழைக்கப்பட்டார்கள், மற்ற உறவினர்கள் அநீதமிழைக்கப்பட்டார்கள் என்பதற்காக அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய நடைமுறையை மாற்றுவதற்காக இந்த வசியத் உடைய சட்டத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தார். அப்ப அதற்கு பின்னால் பெரும்பாலான சஹாபாக்கள் தாபீன்களுடைய சொல்படி அதற்கு பின்னால் இந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வேறு வசனத்துல சூரத்து நிசா என்ற அத்தியாயத்துல உள்ள வசனத்துல அதுல லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் வலின் நிசாஇ நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன், பெற்றோர்கள் உறவினர்கள் விட்டு சென்றதிலிருந்து ஆண்களுக்கும் பங்கு இருக்கிறது, பெண்களுக்கும் அதே போல பெற்றோர்கள் உறவினர்கள் விட்டு சென்றதிலிருந்து பெண்களுக்கும் பங்கு இருக்கிறது என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனத்தின் தொடர்ல யார் யாருக்கு எவ்வளவு சொத்து கிடைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வே குறிப்பிட்டு விட்டார். ஒருவர் இறந்து போகிறார் என்று சொன்னால் அவருடைய மனைவிக்கு எவ்வளவோ, அல்லது பெண் இறந்து போகிறார் கணவனுக்கு எவ்வளவோ, அவருடைய பெற்றோர்கள் இருந்தால் பெற்றோர்களுக்கு எவ்வளவோ, பிள்ளைகளுக்கு எவ்வளவோ, ஆண் குழந்தைக்கு எவ்வளவோ, பெண் குழந்தைக்கு எவ்வளவோ, பிள்ளைகள் இல்லாத சமயத்தில் சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு எவ்வளவு கிடைக்க வேண்டும், இது எல்லாவற்றையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தெளிவாக சொல்லினார். இப்ப இந்த தெளிவாக யாராருக்கு எவ்வளவு கிடைக்க வேண்டும் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கியதற்கு பிறகு இந்த வசியத்துடைய சட்டம் இருக்கிறதே அது செல்லத்தகாததாக ஆகிவிட்டது. அதனுடைய சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் குர்ஆன்ல ஓதுவது இடம்பெற்றிருக்கும். ஏன்னா சில சமயங்களில் அந்த ஆயத்தினுடைய தேவை ஏற்படும் என்பதற்காக அந்த குர்ஆன்ல அந்த ஆயத் இருக்கும், ஆனால் அதனுடைய சட்டம் நடைமுறையில் இருக்காது. குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லித் தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அதாவது குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை இன்னொரு ஆயத் மாற்றிவிடும், ஒரு ஆயத்தினுடைய சட்டத்தை இன்னொரு ஆயத் மாற்றிவிடும். அப்படியும் குர்ஆன்ல பல ஆயத்துகள் இருக்கிறது, பல ஆயத்துகள் குர்ஆன்ல இடம்பெற்று இருக்கிறது. இந்த வசனம் முதலிலே இந்த சட்டம் இருந்தது, இப்போ அதற்கு மாற்றமாக இன்னொரு சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வைத்து விடுவான். குர்ஆன்ல அல்லாஹ்வே சொல்லுகிறான், நாம் இதற்கு முன்னால் அதை சொல்லி இருக்கிறோம். சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்தில் முதலாவது ஜுஸ்ல வருகிறது, மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா, நாம் ஒரு வசனத்தை மாற்றினால் அல்லது அதை மறக்கடித்து விட்டால், அதை இல்லாமலாக்கி விட்டால், நஅதி பிகைரின் மின்ஹா, அதை விட சிறந்த வசனத்தை கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அந்த சிறந்த வசனம் ஒன்று இடம்பெறும் பொழுது முந்தைய ஆயத்தினுடைய சட்டம் மாற்றப்பட்டு விடும், இல்லாமல் ஆக்கப்பட்டு விடும். அதே போல சில ஹதீஸ்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்கள், ஒரு சட்டம் நபியினுடைய புறத்துகளிலிருந்து ஹதீஸின் மூலமாக அறிவிக்கப்படுகிறது ஒரு சட்டம். அந்த ஹதீஸ் எப்படிப்பட்ட ஹதீஸ் அப்படின்னு சொன்னா, சஹாபாக்கள்ல ஒரு பெரும் கூட்டமே நபியிடத்திலிருந்து அதை செவியுற்று இருக்கிறார்கள், பெருங்கூட்டம். அதே போல அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்கள் கூட்டம் கூட்டமாக ஒரு பெரும் கூட்டமே தொடர்ந்து அறிவித்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த ஹதீஸை யார் பதிவு செய்திருக்கிறார்களோ அதுவரை அந்த ஹதீஸ் ஒரு பெரும் கூட்டத்தினரால் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டே வருகிறது. அந்த ஹதீஸ் பிரபலமான ஹதீஸாகவும் இருக்கிறது என்று சொன்னால், அந்த ஹதீஸின் மூலமாகவும் குர்ஆனுடைய சில சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. குர்ஆனுடைய சில சட்டங்கள் மாற்றப்படும், அதுக்கும் அந்த ஹதீஸுக்கும் குர்ஆனுடைய ஆயத்தினுடைய அந்தஸ்து வழங்கப்படும் என்பது குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் மார்க்க அறிஞர்களுடைய யோகவித்த ஒரு சட்டமாக முடிவாக கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில
குர்ஆன்ல அல்லாஹ் சட்டத்தை தெளிவாக யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கிற சட்டத்தை ஏற்றி விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ஜத்துல் விதாவுடைய உரையில, அந்த குத்பா உரை செய்யும் உரையில, நீண்ட உரை, சுமார் 1.5 லட்சம் சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில சொல்லும் பொழுது அதுல இதையும் சொன்னார்கள், இன்னல்லாஹ அஅதா லிகுல்லி தி ஹக்கின் ஹக்கா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு உரிமை உடையவர்களுக்கும் அவர்களுடைய உரிமைகளை கொடுத்து விட்டார். யாராருக்கு என்ன உரிமைகள் கிடைக்க வேண்டுமோ அந்த உரிமைகளை அல்லாஹ் நிர்ணயித்து விட்டார், கொடுத்து விட்டாங்கன்னா அல்லாஹ் நிர்ணயம் செய்து விட்டான். ஃபலா வஸியத லிவாரிசின், வாரிசுகளுக்கு வசியத் என்பது கிடையாது. யார் வாரிசாக வருகிறார்களோ, அல்லாஹ் குர்ஆன்ல யாரையெல்லாம் வாரிசு என்று சொல்லிவிட்டானோ அந்த வாரிசுகளுக்கு வசியத் செய்ய முடியாது. உதாரணமாக ஒரு தந்தை இறக்கும் பொழுது மகனுக்காக வசியத் செய்யலாமா, அல்லது மனைவிக்கோ அல்லது பெற்றோர்களுக்கோ வசியத் செய்யலாமா சொன்னா வசியத் செய்ய முடியாது. ஏன்னா அவர்களுடைய பங்கு குர்ஆன்ல சொல்லப்பட்டு விட்டது. அவர்களுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப அதனால யாருக்கெல்லாம் வாரிசு சொத்துல பங்கு நிர்ணயிக்கப்பட்டு விட்டதோ அவர்களுக்காக வசியத் செய்ய முடியாது. இப்ப தந்தை இறக்கும் பொழுது சொல்றார், என்னுடைய இன்ன மகனுக்கு இவ்வளவு கொடுங்க, இன்ன மகனுக்கு இவ்வளவு கொடுங்க, அப்படி வசியத் செய்யலாமா, அப்படி வசியத் செஞ்சா கூடாது. ஏன்டா அவரவர்களுக்குரிய பங்கு அல்லாஹ்வா நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. அதுக்கு அல்லாஹ் நிர்ணயிச்சதுக்கு மாற்றம் செய்ய முடியாது. இந்த வசியத் கூடாது. அது நபி அவங்க ஹஜ்ஜத்துல் விதாவுல சொன்னாங்க. அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்லும்போது இப்படி சொன்னாங்க, லா வஸியத லி வாரிசின், வாரிசுகளுக்கு வசியத் என்பது கிடையாது நபி சொன்னதின்படி. இல்லா அன் துஜீஸஹுல் வரஸது, அதே நேரத்தில் மற்ற வாரிசுதாரர்கள் வசியத் செய்வதற்கு அனுமதி கொடுத்தார். இப்போ ஒரு தந்தை என்ன செய்யறாரு, ஒரு மகனுக்கு கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கணும், அவர் ரொம்ப பலகீனமா இருக்கிறார், அல்லது ஒரு மகள் இருக்கிறார், எந்த உதவியும் எந்த வசதியும் இல்லாமல் இருக்கிறார். இப்ப அந்த மகளுக்கு தான் கூடுதலாக கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இவர் தானாக கொடுத்து விட முடியாது, வசியத் செய்ய முடியாது. இந்த மகளுக்கு மட்டும் கூட கொடுங்கன்னு சொன்னா அது செல்லுபடியாகாது. அந்த வசியத்தை மற்ற வாரிசுகள் எல்லோரும் சேர்ந்து அனுமதி கொடுத்தால் அப்ப என்ன செய்யலாம், அப்படி அவர் வசியத் செய்யலாம். அப்ப வசியத்தை அப்படி மாற்றமா செய்யறதே தவறு, தப்பு, ஒரு குற்றம். அப்படி செய்வதாக இருந்தால் மற்ற வாரிசுகள்கிட்ட அனுமதி கேட்கணும். மற்ற வாரிசுகள் எல்லாரும் சேர்ந்து சரி பரவாயில்ல, நீங்க அவங்களுக்கு கொண்டா கூட எழுதி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்யலாம், அவர்களுக்காக எழுதி வைக்கலாம், வசியத் செய்யலாம். இப்ப இந்த ஹதீஸின் மூலமாக அதாவது வசியத்தினுடைய உறவினர்களுக்காக வசியத் செய்வது கடமை என்ற சட்டம் இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டது. உறவினர்களுக்காக வசியத் செய்வது கடமை. அல்லாஹ் சொன்னான்ல, குத்திப அலைக்கும் இதா ஹதர அஹதகுமுல் மௌத்து, உங்களுக்கு மரணம் நெருங்கிவிட்டால் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு இருக்கிறது, வசியத் செய்வது கடமை என்று சொன்னான்ல, அந்த கடமை என்பது நீக்கப்பட்டு விட்டது. இப்ப வசியத் என்பது கடமை கிடையாது. யாருக்காகவும் வசியத் செய்வது கடமை இல்லை. தேவைப்பட்டால் இவர் என்ன செய்யலாம், வசியத் செய்யலாம். வசியத் செய்வது யாருக்காக வேண்டி, தன்னுடைய உறவினர்கள், வாரிசு அல்லாத உறவினர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக மகன்கள், பிள்ளைகள் இவருக்கு இருக்கும் பொழுது இவருடைய சகோதர சகோதரிகளுக்கு சொத்துல பங்கு கிடைக்காது. இறந்து போறக்கூடிய ஒருவருடைய சகோதர சகோதரிகளுக்கு சொத்துல பங்கு கிடையாது. இவருக்கு பிள்ளைகள் இருந்தார். பிள்ளைகள் இல்லாத பொழுது சகோதர சகோதரிகள் வரலாம். ஆனா இப்ப இவர் என்ன நினைக்கிறார், தன்னுடைய சகோதரர்கள் கஷ்டப்படுறாங்க, சிரமத்துல இருக்கிறாங்க, நாம அவர்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த வாரிசு சட்டம் போக இவர் வசியத் செய்யலாம். செய்வது முஸ்தஹப், விரும்பத்தக்க செயல் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. தன்னுடைய உறவினர்கள்ல வாரிசு அல்லாத உறவினர்கள் அவர்களுக்கு தேவை இருக்கிறது என்று சொன்னால் இவர் அவர்களுக்காக வசியத் செய்வது கடமை கிடையாது, மாறாக அவர்களுக்காக வசியத் செய்வது முஸ்தஹப்பான ஒரு நல்ல செயல் என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். மார்க்கம் அதைத்தான் சொல்லுகிறது. அப்ப அந்த வசியத்துடைய விஷயத்துல கடமை என்பது நீக்கப்பட்டு விட்டது என்பதாக நமக்கு இந்த மற்ற குர்ஆனுடைய வசனத்தை வைக்கும் அல்லாஹ் தஆலா நிர்ணயிச்சிருக்கக்கூடிய வாரிசுகளுக்குரிய பங்கை நிர்ணயித்திருக்கிறத வச்சும் நபி அவங்க சொன்னாங்கல்ல வாரிசுகளுக்கு வசியத் செய்யக்கூடாது என்று சொன்னாங்கல்ல, அதை வச்சும் அந்த வசியத் கடமை என்பது நீக்கப்பட்டு விட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப அடுத்ததாக
இந்த வசியத் என்று வந்ததுனால இந்த வசியத்தினுடைய விஷயத்துல சில சட்டங்கள் மார்க்கம் சொல்லி இருக்குது. வசியத் செய்யறதுக்கும் சில சட்டங்கள் இருக்கிறது. வசியத் செய்யறதுக்கும் சில சட்டங்கள் இருக்குது. என்ன சட்டம் அப்படின்னு சொன்னா, வசியத் என்பது 1/3 விட அதிகம் வசியத் செய்வது கூடாது. வசியத் செய்யறதா இருந்தா, இப்ப இவருடைய சொத்து இருக்குது, சொத்துல வாரிசுகளுக்கு எல்லாம் நிர்ணயிச்சுட்டான். யாராருக்கு எவ்வளவு உண்டு, மகனுக்கு எவ்வளவோ, மனைவிக்கு எவ்வளவோ, கணவனுக்கு எவ்வளவோ, தந்தைக்கு எவ்வளவோ, தாய்க்கு எவ்வளவோ, இது எல்லாம் நிர்ணயிச்சுட்டான், குர்ஆன்ல சொல்லிட்டான். அதை யாரும் மாற்ற முடியாது. அந்த முறையில தான் கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு கொடுக்கறாங்களா இல்லையாங்கிறது அது வேற விஷயம். ஷரியத்துல சொல்லப்பட்டபடி நியாயமாக வாரிசுகளுக்கு பங்கிடப்படுகிறதா அப்படின்னு சொன்னா அது நடக்குதா இல்லையாங்கிறது தெரியாது. ஆனா ஷரியத்துடைய சட்டம் ஒன்று இருக்கிறது. யாராருக்கு எவ்வளவுங்கிறது குர்ஆன் நிர்ணயிச்சிருக்கிறது. அதன்படித்தான் செயல்படணும். இப்ப குர்ஆன் நிர்ணயித்தது போக இவர் மற்ற நல்ல காரியங்களுக்கு அல்லது உறவினர்களுக்கு வசியத் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு பள்ளிவாசலுக்கு நான் கொடுக்கணும்னு விரும்புகிறாரு, மதரசாவுக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறார், என்னுடைய சொத்துல கொஞ்சத்தை கொடுக்கணும். அதே மாதிரி மற்ற உறவினர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று சொன்னால், இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து இவருடைய சொத்தில் 1/3 அளவுக்கு தான் வசியத் செய்ய முடியும். அதற்கு மேல வசியத் செஞ்சாலும் அந்த வசியத் செல்லுபடியாக, மார்க்க சட்டப்படி செல்லுபடியாக 1/3 அளவுக்கு தான் வசியத் செய்யும். ஹஜ்ரத் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு, இதற்கு அடிப்படையாக ஒரு ஹதீஸை நமக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்லுவார்கள். ஹஜ்ரத் ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி, அவர்கள் இறக்கக்கூடிய தருவாயில, இறப்பதற்கு முன்னால் மரணம் வரப்போகுதுன்ற ஒரு அறிகுறி தெரியுற சில பேருக்கு அந்த இதுல, அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கிறாங்க, யார ஸல்லல்லாஹ், நான் இறக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டேன், மௌத்து நெருங்கி கொண்டிருக்கிறேன், எனக்கு வாரிசுல ஒரே ஒரு மகளை தவிர வேற வாரிசு கிடையாது, ஒரு மகள் மட்டும்தான் இருக்கு, ஒரு பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கிறாங்க, ஆனா சொத்து இருக்குது நிறைய. இப்ப இந்த சொத்துல 2/3 நான் நல்ல காரியங்களுக்காக வசியத் செய்து விடலாம் என்று நினைக்கிறேன். நல்ல காரியங்களுக்காக நான் எழுதி வைத்து விடலாம், வசியத் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வேண்டாம், அப்படி செய்யாதீங்க, 1/3 வசியத் செய்யலாம்னு நினைக்கிறேன்னு வேண்டான்ட்டாங்க. பிறகு அந்த சஹாபி கேட்கிறாங்க, சரி நான் என் சொத்துல பாதியை நான் வசியத் செஞ்சிடுறேன், 2 வேண்டாம், பாதியை வசியத் செய்யலாம்னு நினைக்கிறேன். நபி அவங்க அதையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். பிறகு அந்த சஹாபி கேட்டார், 1/3 நான் வசியத் செய்யலாம் என்று நினைக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, சரி அப்படியானால் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அதிலும் சொன்னார்கள், இதுவும் அதிகம்தான் என்று சொன்னாங்க. செஞ்சுக்கீங்க, அனுமதி இருக்குது, ஆனா இதுவும் கூட அதிகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நபி அவங்க அந்த சஹாபிட்ட என்ன சொன்னாங்க சொன்னா, உன்னுடைய வாரிசுகளை பிறரிடத்தில் கையேந்தும் அளவுக்கு ஏழைகளாக விட்டு செல்வதை விட அவர்களை வசதியானவர்களாக விட்டு செல்வது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டா அவன் சொத்த போல நீ அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அவர் தேவைக்கு அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்கிற மாதிரி விட்டுட்டு போயிடாத. அப்ப உன்னுடைய வாரிசுகளுக்கு அவர்கள் கையேந்தாத அளவுக்கு நீ என்ன செய்ய, அவர்களுக்குரிய பங்கை விட்டுட்டு போன்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப வசியத் செய்யறது இருக்குல்ல, முதல்ல வசியத்தை நிறைவேற்றி விட்டு மீதம் உள்ளதுல தான் இவங்க பங்கு போட முடியும். வசியத்தை நிறைவேற்றி விட்டு 1/3 வசியத்தை நிறைவேற்றணும். அப்ப அவர் அதிகமா வசியத் செஞ்சாரு, 2/3 வசியத் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்னா, மீதி இருக்கக்கூடிய 1 தான் வாரிசுதாரர்கள் பங்கு போட முடியும். அப்ப அவங்களுக்கு என்ன ஆயிரும், குறைஞ்சு போயிடும், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு குறைஞ்சிடும். அதனால நபி அவங்க என்ன சொன்னாங்க, கடைசி பட்சமா 1/3 நீ நிச்சயிக்க, வசியத் செஞ்சுக்க, அதுவும் கூட அதிகம்தான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அனைமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், அவங்க சொல்றாங்க அதை விட குறைவாக ஒரு 1/4 அளவுக்கு அவர் வசியத் செஞ்சா நல்லது அப்படின்னு சொல்றாங்க. 1/3 விட அதையும் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் ரசூலுல்லாஹ் அதுவே அதிகம்னு சொன்னதுனால அதை விட கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லது அப்படின்னு அவங்க சொல்றதாகவும் தஃசீர்ல குர்ஆனுடைய விரிவுரையில பதிவு செஞ்சிருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அதனால வசியத் என்பது வசியத் செய்யலாம். அவர் வசியத் செய்யும் பொழுது 1/3 அளவுக்கு தான் வசியத் செய்ய வேண்டும். 1/3 விட அதிகமாக வசியத் செய்து விட்டால்
பாதி அளவுக்கு ஒருத்தர் எழுதி வச்சுட்டார், பள்ளிவாசலுக்கோ மதரசாவுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ கொடுப்பதா எழுதி வச்சுட்டார் சொன்னா அதை நிறைவேற்றுவது அவர் இறந்ததற்கு பின்னால் 1/3 தான் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு மேல உள்ளதை நிறைவேற்றக்கூடாது. மார்க்கம் அதுதான். அதுக்கு மேல செய்யறது மார்க்கத்துக்கு முரணான செயலாக ஆகும். அவர் வசியத் செஞ்சிருக்கிறாங்க, அவர் சொல்லி இருக்கிறாருங்க அப்படின்னு சொன்னாலும் அது மார்க்கத்தின்படி அது கூடாது, வசியத்தை நிறைவேற்றக்கூடாது. அப்ப 1/3 அளவிற்கு அவருடைய வசியத்தை நிறைவேற்றலாம். மீதமுள்ளதை வாரிசுதாரர்கள் பங்கிட்டுக் கொள்ள வேண்டும். அதுல இன்னொன்னு சொன்னா, இறந்தவர் வசியத் செய்யும் பொழுது முதல்ல அவருடைய சொத்துல முதல் செலவு, அவருடைய செலவுகள் இருக்குது, அவருடைய கஃபன் தஃபன் இருக்குது, அதை முதல் நிறைவேற்றணும். அதுக்கு பிறகுதான் வசியத்து, அதுக்கு பிறகுதான் என்னது வாரிசுதாரர்களுக்கு பங்கு. அடுத்து இவருடைய கடன் இருக்கிறது வைங்க, கடன் எவ்வளவு இருக்குதோ அந்த கடனை நிறைவேற்றணும். அது போக மீதம் உள்ளதுதான் வசியத் செய்யப்பட்டவர்களுக்கும் வாரிசுதாரர்களுக்கும் உரியது. வசியத் செய்யப்பட்ட முதல்ல எல்லாத்தையும் பங்கு போட்டு கடன் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க, நாங்க எல்லாம் பங்கு போட்டோம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது. இறந்தவர் சொத்தை விட்டுட்டு போனாரு, அதே நேரத்தில் கடனும் விட்டுட்டு போயிருக்கிறாரு சொன்னா முதல்ல என்ன செய்யணும்? இவங்க பங்கு போடக்கூடாது, பங்கு போடக்கூடாது. முதல்ல கடனை நிறைவேற்ற வேண்டும். முதல்ல அவரோட அடக்க செலவுகள் அதுல இருந்து செய்யணும். செய்யணும்னா அதுல இருந்து செய்யலாம், அதுல இருந்து எடுத்துக்கொள்வது. அந்த செலவுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொன்னா இதுல இருந்து எடுத்து செலவு செய்யணும், அவருடைய அடக்கத்திற்குரிய செலவுகள். அதற்கு அடுத்து கடன் இருக்கிறதா என்று பார்க்கணும். அந்த கடன்களை முதல்ல நிறைவேற்றணும். கடன் போக மீதம் எவ்வளவு இருக்கிறதோ அதில் 1/3 வசியத்திற்காக, அவர் வசியத் செஞ்சிருந்தா வசியத்திற்காக நிறைவேற்ற வேண்டும், கொடுக்கணும். அதற்கு பிறகு மீதம் உள்ளதை வாரிசுதாரர்கள் தங்களுக்கு மத்தியிலே பங்கிட்டுக் கொள்ள வேண்டும். இதுதான் ஷரியத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்டமாக இருக்கிறது. ஆக இந்த வசனத்திலே சொல்லப்பட்டது, அதாவது முதல்ல வசியத் செய்ய வேண்டும் என்ற ஆரம்பத்தில் அல்லாஹ் ஜல்ல கடமையாக்கினான். ஆனால் அந்த கடமை அந்த சூரத்து நிசாவில் வரக்கூடிய அந்த ஆயத்தை வைத்து, வாரிசுதாரர்களுடைய பங்கை அல்லாஹ் குறிப்பிட்டு விட்ட அந்த ஆயத்தை வைத்தும், நபி அவர்கள் வாரிசுதாரர்களுக்கு வசியத் கிடையாது என்பதை வைத்தும் அந்த சட்டம் இல்லாமலாக்கப்பட்டு விட்டது. வசியத் கடமை என்பதும் நீக்கப்பட்டு விட்டது. அதே மாதிரி வாரிசுதாரர்களுக்கு வசியத் செய்வது, அதை மற்றவர்களுக்கு வசியத் செய்வது கடமை என்பதும் நீக்கப்பட்டு, வாரிசுதாரர்களுக்கு வசியத் இல்லை என்பதும் நீக்கப்பட்டு விட்டது, இருக்கிறது என்பதும் நீக்கப்பட்டு விட்டது. பிறகு அடுத்த வசனத்துல அல்லாஹ் ஜல்ல சொல்வது, ஃபமன் பத்தலஹு பஅதமா சமிஅஹு, யார் அந்த வசியத் செய்தவருடைய வசியத்தை செவியுற்ற பிறகு, அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி வசியத் செஞ்சுட்டு போனார் அல்லது எழுதி வச்சுட்டு போனார், அந்த எழுதி வச்சுட்டு போன பிறகு அதை மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அவங்க வசியத் செஞ்சார், இன்னாருக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும், இன்னும் மதரசாவுக்கு அல்லது இன்னும் பள்ளிவாசலுக்கு இவ்வளவு கொடுக்கணும். இவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு என்ன செஞ்சாங்க, அதை கொடுக்காம நம்மளே அமைக்கிக்கலாம், வாரிசுகளை என்ன செஞ்சுக்கலாம், பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு அதை மாற்ற முயற்சி செஞ்சார். அல்லது இவர்களுக்கு விருப்பமானவர்களுக்கு ஒருத்தருக்கு கூடுதலா இன்னொருத்தருக்கு குறைவாக, அவர் எழுதி வச்சதுக்கு மாற்றமாக இவங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு கூடுதலாகவும் மற்றவருக்கு குறைச்சும் மாற்றி கொடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சால் இன்னமா இஸ்முஹு அலல்லதீன யுபத்திலூன, அதனுடைய பாவம் அதை யார் மாற்றினாரோ அவர்களையே சாரும். யார் அதை மாத்துறாங்களோ அவர்களையே சாரும். அதை மாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா, வசியத் செஞ்சதுக்கு மாற்றமாக செயல்பட்டால் அந்த குற்றம் அவர்கள் மீது இருக்கிறது. நிச்சயமாக அந்த அனைத்தையும் செவியுறக்கூடியவனும் அறியக்கூடியவனுமாக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அடுத்த 3வது வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறான். ஃபமன் காஃப மின் மூசின், அதாவது இந்த வசியத்தை மாத்தலாம், வசியத்தை மாத்தலாம். எப்ப மாத்தலாம் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான். வசியத்தை ஒருவர் செஞ்சுட்டு போயிட்டார், அந்த வசியத்துல மாற்றங்கள் செய்யலாம். எப்போ வசியத்துல மாற்றம் செய்யலாம்? வசியத்தை மாற்றக்கூடாது, அது செஞ்சா பாவம். அதே நேரத்துல மாற்றம் செய்வதற்கு சில சமயங்களில் அனுமதி இருக்கிறது. அனுமதி இருக்கிறது என்பது மட்டுமல்ல, மாற்றம் செஞ்சுதான் ஆகணும், அப்படிப்பட்ட நிலையும் இருக்கிறது. அது எப்போ அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், ஃபமன் காஃப மின் மூசின் ஜனஃபன், ஒருவர் வசியத் செய்தவரிடத்திலிருந்து, வசியத் யார் செஞ்சாரோ அவரிடத்திலிருந்து ஓரவஞ்சனை, அதாவது ஓரவஞ்சனையா வசியத் செய்ததை பார்த்தாரோ, மாற்றமாக ஓரவஞ்சனையாக வேண்டும் என்றே அவர் என்ன செய்யறார், ஒருவருக்கு பங்கு கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக இன்னொருவருக்கு வசியத் செஞ்சு போறார்.
வசியத்து எதுக்காக செஞ்சான்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு என்ன எழுதுறாங்க, மகளுக்கு ஒரு பங்கு இருக்குது, அதாவது சொத்து விட்டுட்டு போனா ஆண்களுக்கு 2 பங்கும், மகளுக்கு பெண் குழந்தைக்கு 1 பங்கு உண்டு மார்க்கம் சொல்லுது. இப்ப இவர் என்ன செய்யறாரு சொன்னா, மகளுக்கு கூட கிடைக்கணுங்கிறதுக்காக மகளுடைய பிள்ளைகளுக்கு வசதி செய்யறாரு. ஏன்னா அவங்க வராசத்துல வாரிசுல வரமாட்டாங்க, அவங்களுக்கு வசதி செய்யலாம். இவர் இதுக்காக வேண்டிய என்ன செய்யறாரு, மகன்களுக்கு போய் சொத்து போயிடக்கூடாது, மகன்கள் மேல கோபம் வெறுப்புல இருக்கிறாரு ஏதோ ஒரு கோபத்துல. இப்ப அதனால என்ன செஞ்சாரு, பொம்பளை பிள்ளைகளுக்கு போய் சொத்து நிறைய கிடைக்கணுங்கிறதுக்காக பொம்பளை பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்காக இதுல 3 பங்கு ஏதோ வசதி செய்யறாரு வைங்க. இப்ப இந்த மாதிரி அவர் ஓரவஞ்சனையாக ஏதாவது செஞ்சாலோ அல்லது அவர் பாவத்திற்காக வசிய செய்திருந்தாலோ, அவர் இஸ்மன் அல்லது பாவமான ஒரு செயலுக்கு வசிய செஞ்சிருந்தாலோ, ஓரவஞ்சனையாக வசிய செஞ்சிருக்கிறார் அல்லது பாவமான செயல்களுக்காக வசிய செஞ்சிருந்தார், அல்லது இந்த வசியத்துல இவர் வசிய செஞ்சதுனால பின்னால இவங்களுக்கு மத்தியில வாரிசு, அதாவது வசிய செய்யப்பட்ட உறவினர்களுக்கு மத்தியில பிரச்சனைகள் ஏற்படும் விதத்துல வசிய செஞ்சு போயிட்டார், அவங்களுக்குள்ள சண்டை வரும், பின்னாடி குழப்பங்கள் வரும். இப்ப இப்படிப்பட்ட நேரத்துல என்ன செய்யணும் சொன்னா, அந்த நேரத்துல அவர்களுக்கு மத்தியில் இணக்கமாக்கி வைப்பதற்காக அவர்கள் சட்டங்களை மாத்தினா அவர் மீது குற்றம் கிடையாது. இதற்காக பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்காக அல்லது அதை சீர் செய்வதற்காக, பாவத்துக்கு வசிய செஞ்சிருந்தார், அந்த பாவத்துக்குரிய வசியத்தை மாத்திட்டாரு, வேண்டாம் அது கொடுக்க கூடாது அப்படின்னு அந்த வசியத்தை நிறுத்திட்டார், மாத்திட்டாரு. அவர் செஞ்சுட்டு போனது பாவமான காரியத்திற்கு, மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஏதாவது ஒரு செயலுக்காக வேண்டி வசிய செஞ்சுட்டு போயிட்டார் கொடுங்கட்டு. அப்ப அந்த மாதிரி ஏதாவது இருந்தா அதை சரி செய்வதற்காக இவர் சட்டங்களை ஏதாவது மாத்தினார், வசியத்தை மாத்தினார் அப்படின்னு சொன்னா பலா இஸ்மா அலை, அத மாதிரி நேரத்துல மாத்தலாம், மாத்துறதுக்கு அனுமதி இருக்கு. நான் சொன்னேன்ல, அதாவது மகளுடைய பிள்ளைகளுக்கு வசிய செஞ்சிருந்தார், கூட செஞ்சிருந்தார், வசியத்தை நிறைவேற்றலாம். ஆனா அதே நேரத்துல அதனால பிரச்சனைகள் எல்லாரும் சம்மதிச்சுக்கிட்டாங்க, மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டாங்க, பிரச்சனை இல்லை. ஆனா அதனால குழப்பங்கள் வரும், உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் உறவுகளுக்குள்ள சண்டை சச்சரவு வரும் அப்படின்னு இருந்தா இப்படிப்பட்ட நேரத்துல அதை சரி செய்வது அவசியம் விரும்பியது. ஏண்டா பிளவுகள் வரக்கூடாது, குடும்பத்துக்குள்ள உறவுகளுக்குள்ள பிளவுகள் வரக்கூடாது. அப்ப பிரிவினை என்பதை எல்லாம் விரும்புறது இல்லை. அப்ப அதை சரியாக்குறதுக்காக வேண்டி இந்த வசியத்தின்படி செயல்பட்டால் சண்டைகள் வரும், அண்ணன் தம்பிக்கு மத்தியில பிரச்சனை வரும், அக்கா தம்பிக்கு மத்தியில பிரச்சனை வரும் அப்படின்னு இருந்தா இப்ப அதை என்ன செய்யலாம், சரி செய்யலாம். சரி செய்வதற்கு அனுமதி இருக்குது. அதை சரி செஞ்சுட்டா அதனால இவர் மீது குற்றம் கிடையாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். அப்ப அந்த வசியத்துடைய விஷயத்துல இவர்கள் இப்படி சரி செய்வதற்காக முயற்சி செஞ்சா அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், அவன் இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப இது குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஒரு சட்டம், மார்க்க சட்டம், வசியத் சம்பந்தமான ஒரு சட்டமாக இருக்குது. இது மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல எல்லா சட்டங்களையும் சொல்லி இருக்கிறான். சில சட்டங்கள் நமக்கு தெளிவாக வெளியில தெரியும், சில சட்டங்கள் ஹதீஸ படிச்ச பிறகு விளக்கம் தெரியும், சில சட்டங்கள் குர்ஆன் ஹதீஸ் நேரடியா படிக்கும்போது விளக்கம் தெரியாது. இது மாதிரி நாம மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு தொகுத்து சட்டங்களை படிக்கும்போது அந்த குர்ஆனுக்கும் ஆயத்துக்கும் இந்த ஹதீஸுக்கும் இதுதான் விளக்கம்ங்கிறது விளங்க முடியும். அப்ப அது எப்போ கிடைக்கும் சொன்னா, இந்த மாதிரி மஜ்லிஸ்கள்ல உட்காரும் போது நமக்கு பல விளக்கங்கள் கிடைக்கும். இன்னும் பல பேர் என்ன செய்வாங்க சொன்னா, அவங்க பயானையும் கேட்க மாட்டாங்க, சட்டங்கள் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. அப்ப என்ன செய்வாங்க, நம்மகிட்ட ஹஜ்ரத் நாம பல தடவை அந்த சட்டத்தை ஹதீஸ் பயான்ல, ஜும்மா பயான்ல இது மாதிரி இடங்கள்ல சொல்லியிருக்கோம், ஹஜ்ரத் இது சம்பந்தமா பேசுங்க, மக்களுக்கு தெரியவில்லை, அந்த பயான்ல உட்காரவே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு தடவை கூட பயான்லே உட்கார்றது இல்லை, பயானே கேட்கறது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். பல பேர் அப்படியே சொல்லியிருக்கிறாங்க, இது சம்பந்தமா பேசுங்க, நிறைய இப்படி தவறுகள் நடக்குது அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப நம்ம பல தடவை அதை பேசியிருக்கோம். அந்நியத்துக்குரிய மஜ்லிஸ் இது மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறது அரிது. அதனால நம்ம பயன்படுத்தி மார்க்க விளக்கங்களை அறிந்து கொள்வதற்கு முயற்சி வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, சொன்னதின்படி கேட்டதின்படி அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்